अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुह व नु'मिनु बिही नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़िल फ़ुरक़ानिल मजीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व वैलुल लिल मुसल्लीन। सदक़ल्लाहुल अलियुल अलीम। व क़ाल नबियुना मुहम्मदुल मुस्तफ़ा रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम अस्सलातु मिअराजुल मोमिनीन औ कमा क़ाल अलैहिस्ஸலாத்து वस्ஸலாம்। கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இவ்வுலகத்திலே வாழுகின்ற பொழுது இறைவனை ஏற்றுக்கொண்டவராக சிலரையும், இறைவனை மறுக்கக்கூடியவராக ஒரு சிலரையும், இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒருவர்களையும் படைத்திருக்கின்றான். இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையிலே நம்மையெல்லாம் அவனை கொண்டு ஈமான் கொண்டு அவன் அனுப்பி தந்த அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக தூதராக ஏற்று வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக முஃமினாக படைக்க செய்ததுடைய முக்கிய நோக்கமே இவ்வுலகிலே வாழுகின்ற பொழுது அவனுடைய சொற்களுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய உத்தரவுகளுக்கு ஏற்று வழிமுறை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் அவனால் அனுப்பி வைக்கப்பட்ட தூதரான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொற்களையும் செயல்களையும் ஏற்று நடந்து அதன் பிரகாரம் சொர்க்கத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்பதே இறைவனுடைய கட்டளையாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, நாமெல்லாம் சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஏற்றுக்கொள்வதோடு நின்று விடாமல் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நடைமுறைப்படுத்தியிருக்கின்ற அருமையான விஷயங்களையும் மார்க்க சட்ட திட்டங்களையும் எடுத்து நடப்பதன் மூலமாக நாம் கண்டிப்பாக சுவனபதிக்கு நிச்சயமாக செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவான். அதை நாம் நம்புவோம். கண்ணியமானவர்களே, இப்படி சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்பதிலே இஸ்லாம் நமக்கு 5 கடமைகளை கண்டிப்பாக இஸ்லாத்துடைய கடமை புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ் என்று சொல்வார்கள். இஸ்லாம் 5 தூண்களில் கட்டப்பட்டுள்ளது. யார் குறிப்பாக இந்த 5 கடமைகளை ஏற்று நடைமுறைப்படுத்தி வாழுகின்றார்களோ அவர் நிச்சயமாக
சுவனபதியை அடையக்கூடிய நல்ல நசீபாக இருக்கும். அப்படிப்பட்ட பெருமானாரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக சொல்லப்பட்ட 5 தூண்களிலே முதலாவதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை நாவிலே சொந்து உள்ளத்திலே உறுதி கொள்வதாகும். அதாவது அரபியிலே இப்படி சொல்லுவார்கள், தகராறும் பில் லிசான் வ தஸ்தீக்கும் பில் கல்ப். ஒருவன் நாவிலே மட்டும் சொல்லிவிட்டு உள்ளத்திலே அதை நடைமுறைப்படுத்தாமல் உள்ளத்திலே அல்லாஹுவை ரப்பாகவும் பெருமானாரை தூதுவராகவும் ஏற்றுக்கொள்ளுகின்ற சொன்னால் அவன் நிச்சயமாக இஸ்லாமியனாக இருக்க முடியாது. ஒருவேளை அதற்கு மாற்றமாக நான் தான் உள்ளத்திலே நினைத்து விட்டேனே, நாவினால் அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்றும் பெருமானார் என்னுடைய தூதர் என்றும் நாவிலே கூறாமல் உள்ளத்திலே ஒருத்தன் நினைத்து கொண்டிருப்பான் என்று சொன்னால் அவனையும் முழுமையான முஸ்லீமாக கருதப்பட மாட்டாது. இந்த கலிமாவை யார் ஒருவன் சொல்கின்றானோ ஆரம்பத்திலே, எந்த வாழ்விலே எந்த கட்டமாக இருந்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி, பிரயாணத்திலே சென்று கொண்டிருந்தாலும் சரி, சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் சரி, மரணிக்கின்ற தருவாய் வரை கண்டிப்பாக இந்த கலிமாவை முழுமையாக ஈமான் கொண்டிருக்க வேண்டும். இது முதலாவது கடமை. இது நம்முடைய உள்ளத்திலே ஏற்று நடக்கக்கூடிய ஒரு கடமை. அதற்கு அடுத்ததாக சொல்லுவார்கள் அஸ்ஸலா, தொழுகை இஸ்லாத்துடைய 2வது மிகப்பெரிய தூணாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தொழுகைக்கு அடுத்து வரக்கூடிய நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இந்த 3க்கும் தொழுகைக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நோன்பு அது பிடிப்பதற்கு ரமலான் என்ற ஒரு காலத்திலே தான் பிடிப்பது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. ரமலான் அல்லாத பிற காலங்களிலே அவனை நோன்பை பிடிப்பது என்பது கண்டிப்பாக கட்டாயம் கிடையாது. அப்படியே ரமலான் மாதம் வந்துவிட்டாலும் உடலே நோன்பு பிடிக்கக்கூடிய ஆரோக்கியமானாக இருக்க வேண்டும். தள்ளாத வயதுடையவராகவோ, பசியோடு இருக்கக்கூடிய முடியாத சூழ்நிலையாகவோ, நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவோ, பெண்கள் போன்றவர்கள் மாதவிடாய் காலமோ அல்லது பிரசவத்தின் ஏற்பனாக நிஃபாஸ் என்னும் காரணமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இவர்கள் நோன்பை பிடிக்க தேவையில்லை. ஆரோக்கியமுள்ளவர்கள் மீண்டும் சரியானதற்கு பின்னால் பிடித்து கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இதற்கு ருஹுசத் என்று சொல்வார்கள் அரபியிலே. ஒரு சிலருக்கு சலுகைகள் இருக்கின்றது. நோயாளிகளுக்கும் பிரயாணிகளுக்கும் வேறொரு நாளிலே பிரிக்கக்கூடிய சலுகை இருக்கின்றது. நோயானால் கடுமையாக பாதிக்கப்பட்டு நோன்பே பிடிக்க முடியாது என்று சொல்லக்கூடியவருக்கு அதற்குள்ள ஃபிதியாவை, ஒரு நாளுடைய உணவுடைய பணத்தை 30 நாளைக்கு கணக்கு பண்ணி கொடுத்து விட்டால் அவருடைய கடமை தீர்ந்துவிடும். இவர்கள் ஒரு சகாரார்கள். 2வதாக ஜக்காத்தை எடுத்துக்கொண்டும் என்று சொன்னார். ஜக்காத்து கொடுப்பதற்கு யாருக்கு கடமை என்று சொன்னால், சொல்லுவோம் அல்லவா, 87.5 கிராம் தங்க பவுன் தங்க நகை யாரிடத்திலே 1 வருடம் முழுமையாக இருக்கின்றதோ, 612 கிராம் வெள்ளி நகைகள் யாரிடத்திலே முழுமையாக இருக்கின்றதோ, அல்லது அதுக்கு அடுத்ததாக இந்த 612 கிராமுக்கு சராசரியாக இன்னைக்கு உதாரணமாக 1 கிராம் 100 ரூபாய் என்று வைத்துக்கொள்வோம். கிட்டத்தட்ட ஒரு 62,000 ரூபாய் யாரிடத்தில் இருக்குகின்றதோ, 1 வருடம் முழுவதுமாக அந்த பணம் இருந்தால் அவர் ஜக்காத்து கடமையாக்கப்படுகின்றது. ஒருவேளை யாரிடத்திலே இந்த பணம் இல்லையோ அவர்களுக்கு ஜக்காத்து கடமை இல்லை. ஒருவருக்கு கடமையாக இருக்கின்றது, மற்றவருக்கு கடமை இல்லாமல் போயிருக்கின்றது. அதே நேரத்தில் ஹஜ்ஜுடைய விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால்,
ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் துல்காதாவுடைய இறுதியிலிருந்து துல்காதா மாதமும் துல்ஹஜ் மாதமும் 2 மாதங்களும் முன்னொரு காலத்தில் சொல்லுவார்கள். சவால் முடிந்துவிட்டால் அடுத்த மாதம் வரை சொல்லுவார்கள். இந்த காலகட்டத்திலே மக்கா நகருக்கு சென்று ஹஜ் செய்ய வேண்டும், காபத்துல்லாவை தரிசிக்க வேண்டும், தவாவு செய்ய வேண்டும் என்பதுதான் ஹஜ்ஜுடைய கடமை. இந்த கடமைகளெல்லாம் யாருக்கு கடமை என்று சொன்னால், யாருக்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு பொருள் வசதி இருக்கின்றதோ, யாருக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய அளவுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய அளவுக்கு உடம்பிலே தாக்கத்து இருக்கின்றதோ, உடல் பலம் இருக்குகின்றதோ, அவர்களுக்குத்தான் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். ஒருவேளை பொருளாதார வசதி இல்லையோ அல்லது உடலே அங்கே சென்று திரும்பக்கூடிய அளவுக்கு உடலில் தாக்கத்தில்லையோ அவருக்கு கடமை இல்லை. கண்ணியமானவர்களே, இப்பொழுது நாம் கண்டிப்பாக விளங்கியிருப்போம். மற்ற வணக்க வழிபாடுகளுக்கும் இந்த தொழுகைக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், மற்ற வணக்க வழிபாடுகள் அதை செயல்படுத்துவதற்கு ஒரு காலம் இருக்கின்றது, ஒரு நேரம் இருக்கின்றது, ஒரு பொருளுடைய அளவை நிசாபாக கொண்டிருந்தால்தான் இந்த ஜக்காத்தையோ ஹஜ்ஜையோ நிறைவேற்ற முடியும். ஆனால் இதற்கு மாற்றமாக தொழுகை என்பது இதற்கு மாற்றமாக கலிமாவிற்கு அடுத்தபடியாக, கலிமா காலமெல்லாம் நிலையாக உள்ளத்திலே குடிகொண்டிருக்க வேண்டும். அது நீயத்தால் செய்யக்கூடிய ஒரு கடமை, உள்ளத்தால் செய்யக்கூடிய ஒரு கடமை. ஆனால் ஜகாத் என்பது, தொழுகை என்பது அது போன்றதல்ல, உடலால் செய்யக்கூடிய கடமை. இஸ்லாம் சொல்கின்றது, ஒருவனுக்கு தொழுகை எப்பொழுது கடமையாகும் என்று சொன்னால், ஆகிலுன் அறிவாளியாக இருக்க வேண்டும், பாலிகுன் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். பருவ வயது என்று சொன்னால் தற்போது 14 அல்லது 15 வயதை நாம் சொல்லலாம். இந்த 14 அல்லது 15 வருட பருவ வயதை அடைந்துவிட்டு பருவ வயதை அடைந்துவிட்டால் ஒருவனுக்கு சுயநுணர்வோடு இருக்கின்ற காலம் எல்லாம் மயக்கமுற்றிருக்கின்றானோ அல்லது அவனுக்கு நினைவே இல்லாமல் பைத்தியமாக மாறிவிட்டானோ அவர்களுக்கு தொடுமை கடமை அல்ல. சுய நினைவோடு ஆக்கில அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் இருக்கக்கூடிய பருவ வயதை அடைந்தக்கூடிய ஒருவன் எப்பொழுது இந்த காலகட்டத்தை அடைந்துவிட்டானோ அதில் இருந்து கடைசி சக்கராத்துடைய கால், மௌத்துடைய தருவாய், எந்த சூழல் என்று சொன்னால் பிரயாணத்திலும் தொழுக வேண்டும். மார்க்கம் அவனுக்கு சலுகை வழங்குகின்றது. சலுகை என்று சொன்னால் பிரயாணத்திலே ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு மேலே போனால் நீங்கள் கசரை தொழுகை தொழுது கொள்ளலாம். 4 ரக்காத்தை 2 ரக்காத்தாக கசராக தொழுது கொள்ளலாம். அல்லது ஷாஃபி மதுஹபுடைய பிரகாரம் ஜாமு செய்து அசரையும் மகரிபையுமோ இஷாவையும் அசரையும் லுஹரையுமோ மகரிபையும் இஷாவையுமோ ஜம்மு செய்து கொள்ளலாம். தவிர்த்து தொழுகையை நான் பிரயாணம் செய்கின்றேன், எனக்கு பிரயாணத்திலே தண்ணி கிடைக்க வாய்ப்பு இல்லை, ஆகையால் நான் தொழுகையை விட்டுவிடுகின்றேன், எனக்கு ருஹ்சதி என்று சொன்னார், நிச்சயமாக இஸ்லாம் சொல்கின்றது அப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு இல்லவே இல்லை. தண்ணி இல்லையா, நீங்கள் தயமும் செய்து தொழுதுகள். தயமும் செய்வதற்கு ஒரு மகளோ ஒரு சுவரோ ஒரு நிலப்பகுதியோ இருந்தால் போதும். அதன் மூலமாக தண்ணி கிடைக்காதவர்கள் நீங்கள் தயமும் செய்யலாவது தொழுக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. ஒருவன் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றான், தண்ணியே தொடக்கூடாது என்று வைத்தியர்கள் மருத்துவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் சொன்னால் அந்த காலகட்டத்தில் கூட அவன் தயமும் செய்து தொழுது கொள்ள வேண்டும் கண்டிப்பாக. அதையும் அடுத்தபடியாக ஒன்று இருக்கின்றான், எந்திரித்து நடக்கக்கூட முடியவில்லை, படுத்தபடியாக இருக்கின்றான், பாத்ரூமுக்கு கூட சென்று திரும்ப முடியாத அளவுக்கு உடல் நிலை பாதிக்கப்பட்டு இருக்கின்றான் சொன்னால் அவனும் கண்டிப்பாக தொழுக வேண்டும். ஏன், இதை விட இந்த தொழுகையை வலியுறுத்திருக்குது இன்னொரு மார்க்க சட்டம் சொல்கின்றார்கள். ஒருவன் படுத்த படுக்கையாக கிடைக்கின்றான், கையை அசைக்கக்கூடியதற்கு சக்தி இல்லை, காலை ஆட்டக்கூடியதற்கு சக்தி இல்லை, கண் பார்வை மட்டுமே, பேசுவதற்கு கூட தொண்டையிலிருந்து சத்தங்கள் வரவில்லை, அவ்வளவு மோசமான சூழ்நிலை. ஒன்றே ஒன்று சுய நினைவு இருக்கின்றது,
கண்ணிலே பார்க்கின்றான். யார் வருகின்றார்? என் மகன் வருகின்றானா, என் மனைவி வருகின்றானா, பக்கத்து வீட்டு அப்துல்லா வருகின்றாரா, அப்துல் காதிர் வருகின்றாரா என்றவற்றை போன்றவற்றை விளங்கி கொள்ளக்கூடிய சக்தி மட்டும்தான் அவனுக்கு இருக்குன்னு சொன்னால் கூட அந்த நேரத்தில் இவனால் சுயமாக ஒளி செய்ய முடியாது, இவனால் சுயமாக தயமம் செய்ய முடியாது, இவனால் சுயமாக எந்திரித்து சென்று ஒளி செய்ய முடியாது. ஏனென்றால் கையும் விளங்கவில்லை, காலும் விளங்கவில்லை, தொண்டையும் அடைத்திருக்கின்றது. நாவில் கூட சத்தங்கள் வலுவதற்கான சக்தி இல்லாமல் அவன் ஊமையாக மாறிவிட்டான். இந்த நிலையிலே கண் அசைவு மட்டும்தான் இருக்கு என்று சொன்னால் மார்க்க வல்லுவர்கள் சொல்கின்றார்கள், இவன் ஒளி செய்ய தேவையில்லை, தயமம் செய்ய தேவையில்லை. கண் பார்வை பார்த்து கொண்டு கண்ணிலே நாம் தக்பீர் கட்டிவிட்டோம், நாம் கண்ணிலே சைக்கின் மூலமாக ருக்கு சொல்கின்றோம், கண்ணிலே திருப்பி கியாமுக்கு எந்திரிக்கின்றோம், திருப்பி சுஜூதுக்கு செய்கின்றோம் என்ற சைக்கியின் மூலமாகவே அவன் தொழுது முடிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகின்ற சொன்னான். ஒருவனால் சுயமாக எந்த வேலையும் செய்ய விடவில்லை, சுய நினைவு மட்டும்தான் இருக்கின்றது, அவனுடைய கண் அசைவு மட்டும்தான் இருக்கிறது என்று இருந்தாலும் கூட அவனுக்கு தொழுகை கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. கட்டாய அந்த தொழுகையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்றது. இப்போது விளங்குகின்றதா? மற்றபடியான நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இவை போன்ற அனைத்தையும் விட ஏன் இந்த தொழுகை முக்கியப்படுது என்று சொன்னால் கண்டிப்பாக ஒருவன் தொழுதே ஆக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவார்கள், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் மோமினீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூவிலுகளே காபத்துல்லாவில் இருந்து புறப்பட்டு பைத்துல் முகத்தஸ் சென்று அங்கிருந்து விண்வெளிக்கு 1 முதல் 7 வானங்களை கடந்து நேரடியாக அல்லாஹ்வை தரிசித்து விட்டு வந்தார்களே, அந்த மிஅராஜ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவ்வளவு தூரம் கடந்து சென்று அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய நசீபை அல்லாஹ் கொடுத்தான். உம்மத்தாகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ்வை இவ்வளவு தூரம் சென்று தரிசித்து வரக்கூடிய பாக்கியம் கிடைப்பதற்கு இல்லை, அதற்கான வாய்ப்புகளே சுத்தமாக இல்லை. அப்படி ஒரு வேளை நான் எப்படி அல்லாஹ்வை நேரடியாக அந்த மிஅராஜின் மூலமாக சென்று தரிசித்து வந்தேனோ, பார்த்து வந்தேனோ, அதே போல நீங்களும் அல்லாஹ்வை பார்க்க வேண்டுமா, அல்லாஹ்வை சம்பாஷணை செய்ய வேண்டுமா? அஸ்ஸலாத்து மிஅராஜுல் மோமினீன். நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அந்த தொழுகை தான் உங்களுக்கு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய, அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய மிஅராஜாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதைத்தான் சொல்லுவார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் தொழுகுங்கள். எப்படி தொழுகுங்கள் தெரியுமா? அல்லாஹ்வை பார்த்து தொழுகுங்கள். ஒருவேளை உங்களுக்கு அல்லாஹ்வை உங்கள் உள்ளத்தால் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், நம்முடைய உள்ளங்கள் செயல்பாட்டுகளை அல்லாஹ் கவனித்து கொண்டிருக்கின்றான். இப்பொழுது அல்லாஹுடைய சன்னிதானத்தின் முன்பு நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் என்ற பக்தியோடு சிந்தனையோடு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவ்வளவு சக்தி வாய்ந்த, இவ்வளவு பலமான, இவ்வளவு புனிதமான அல்லாஹ்வை நேரடியாக தரிசித்து பார்க்கக்கூடிய தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையாக யார் செயல்படுத்தி வருவார்களோ, இஸ்லாத்துடைய 5 தூண்களிலே ஒரு தொழுகையாக இருக்கின்ற யார் முறையாக செயல்படுத்துவார்களோ அவருக்கு நிச்சயமாக சுவமனம் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நல்ல சோபனங்கள் வாழ்த்துக்கள் கூறியுள்ளார்கள். கண்ணியமானவர்களே, இவ்வளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை பற்றி, தொழுகை வலியுறுத்தி, தொழுகையுடைய சிறப்புகளை, தொழுகையுடைய கட்டாயம் எந்த அளவு நிறைவேற்ற வேண்டும் என்பதை கூறி தந்த கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருந்தாலும் கூட அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே நாமெல்லாம் வழமையாக எல்லாருக்கும் தெரிந்த சூறாவான
அரைத்தல்லதி யுகதிபு பித்தீன் என்ன சூறா இருக்கின்றது. இந்த சூறாவிலே வைலுல் முசல்லீன் தொழுபருக்கு நரகம் இருக்கின்ற சொல்லி காட்டுகின்றார். சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் தொழுதாத்தான் அல்லாஹ்வை தரிசிக்க முடியும், நீங்கள் தொழுதாத்தான் அல்லாஹ்வை பார்க்க முடியும், நீங்கள் தொழுதாத்தான் சோனபதிக்கு செல்ல முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தெளிவாக விளக்கமாக நமக்கு எடுத்துரைத்தும் கூட அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே வைலுல் முஸல்லீன் தொழுகையாருக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது குறிக்காட்டின சொன்னார். எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட தொழுகையாளிகள், எந்த தொழுகையாளிக்கு இந்த வயல் என்ற நரகம் இருக்கின்றது? ஒருவேளை யாரெல்லாம் தொழுகின்றாரோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கின்றதா? இல்லை, ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் அல்லாஹ் இந்த வைலுல் முஸல்லீன் என்பது சொல்வதற்கு முன்பாக ஒரு 3 வசனங்களிலே மிகவும் அழகாக யாருக்கு அந்த வயல் என்ற நரகம் இருக்குது என்று அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இந்த அரைத்தல்லதி என்ற சூறாவை ஆரம்பத்தில் சொல்லுகின்ற பொழுது அரைத்தல்லதி யுகதிபித்தீன் இந்த மார்க்கத்தை எந்த மார்க்கத்தை நாம் கடமையாக்கியிருக்கின்றனோ இந்த மார்க்கத்தை பொய்ப்பித்தவரை நபியே நீர் பார்த்திருக்கின்றீர்களா? யார் மார்க்கத்தை பொய்ப்பிப்பார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சத்தியமான மார்க்கம் இது. இந்த மார்க்கத்தை எப்படி பொய்ப்பிக்க முடியும்? யார் தெரியுமா? மார்க்கத்தை யார் பொய்ப்புகள் சொன்னால் பதாரிக்கல்லதி யதஅல்யத்தீம், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கின்றார்கள், அனாதைகளின் அரவணையுங்கள், அனாதைகளை நீங்கள் பாசத்தோடு இரக்க குணத்தோடு நீங்கள் அவர் தலையை வருடி கொடுத்தால் அவனும் நானும் சுவனத்திலே ஒன்றாக இருப்போம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விரலை காட்டி ஒற்றுமையாக சொல்லியிருக்கின்றார்களே. அந்த எத்தீம்களை ஒரு சில பேர் அடக்கி ஆரம்பிக்கின்றார்கள். எத்தீம்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டுகின்றார்கள். எத்தீம்களுடைய சொத்துக்களை அபகரிக்கின்றார்கள், அவர்களை மிரட்டி வைக்கின்றார்களே. இவர்கள்தான் மார்க்கத்தை பிப்பித்தவர்கள் சொன்னார்கள். அதோடு மாத்திரமல்ல, வலா யஹுது அலா துஆமில் மிஸ்கீன், அல்லாஹ் தன்னை பெருமானார் மூலமாக ஏழையாக யார் பசித்திருக்கின்றாரோ அவருக்கு உணவடியுங்கள், யார் பசித்திருக்கின்றார்களோ பசியோடு வருவதற்கு நீங்கள் உணவை கொடுங்கள் செய்கின்றார்கள். இவர்கள் ஏழைகளுக்கு ஒருவேள் யாராவது உணவளிக்க முற்பட்டாலோ அல்லது இவர்களிடத்தில் ஏழைகள் யாராவது உணவு கேட்டார்களோ இவர்கள் அந்த ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதையும் விரும்புவதில்லை, பிறர் கொடுப்பதை கூட கொடுக்க வேண்டாம் என்று கூறுகின்றார்களே. இவர்களும் தான் மார்க்கத்தை பொய்ப்பித்தவர்கள். இத்தகைய குணாதிசயங்கள், அனாதைகளை அரவணைக்காமல், அனாதைகளை சொத்துக்களை அபகரிக்கக்கூடியவர்கள், அனாதையை ஆதரிக்காமல் அனாதைகளை மிரட்டுபவர்கள், அனாதைகளை ஆதரிக்காமல் அனாதைகளை அடிமை போல அவர்களுக்குரிய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து கொள்ளுவர் இருக்கின்றார்களே. இவர்களும் யார் ஏழைகளுக்கு உணவு கொடுக்க மறுக்கின்றார்களோ, யார் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கின்ற பொழுது அந்த உணவை கொடுக்க விடாமல் தடுக்கின்றார்களோ இவர்களும் தான் இந்த மார்க்கத்தை பிப்பித்தவர்கள். இது போன்ற குணாதிசயம் கொண்டவர்களுக்கு இப்போ வைலுல் முஸல்லீன் வயல் என்ற நரகம் இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகின்றான். அல்லதீன ஹும் ஸலாத்திஹிம் சாஹூன், எப்படிப்பட்டவர்கள் பார்ப்பதற்கு வெளிரங்கத்திலே கொடுவார்கள், நிமிர்வார்கள், தொழுது கொண்டே இருப்பார்கள். ஆனால் உள்ளத்திலே ஒரு எண்ணத்திலே தொழுகின்றோம் எண்ணமில்லாமல் கவனக்குறைவாக இருப்பார்கள். இவர்கள் தொழுகை பார்ப்பதற்கு வெளிரங்கத்தில் தான் மிக பிரமாண்டமாக தெரியும், ஆனால் தொழுகையிலே பொடுபோக்காக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் தான் அல்லதீனஹும் யராஊன், நான் தொழுகின்றேன், நான் தொழுகின்ற தொழுகையில் பாருங்கள், நான் தொழுகின்ற தொழுகையை இத்தனை காத்து தொழுகின்றேன் என்று அடுத்தவருக்கு பார்ப்பதற்காக முகசுதி ஏற்படுத்துவதற்காக இவர்கள் தொழுகின்றார்கள். அது மட்டுமல்ல, யாராவருக்கு சிறிய பொருள்களை கூட கொடுத்து உதவுவதை அவர்கள் தடுத்து விடுகின்றார்கள். பிறருக்கு எந்த வகையிலேயுமே உதவி செய்யாமல் இருக்கின்றார்களே.
இத்தகைய நபர்களுக்குத்தான் பெருமான் அல்லாஹ் தன்னுடைய திருமலையை கூறி காட்டுகின்றான். வயலுல் முஸல்லீன், தொழுகையாளிக்கு நரகம் இருக்கு என்று சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் தொழுகை ஆளிகளுடைய சிறப்புகளையும் சொல்லித்தந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய தொழுகையாளிக்கு எத்தகைய வகையில் தொழுவருக்கு நரகம் இருக்குது என்று பற்றி நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையை கொண்டு அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக எப்படிப்பட்ட தொழுகையை தொழுதா நாம் அல்லாஹவை பார்க்க முடியுமோ, அல்லாஹ் பெருமானாருக்கு கட்டத்தது மூலமாக எப்படிப்பட்ட தொழுகையை தொழுதால் அல்லாஹுடைய மேராஜுடைய அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமோ, அத்தகைய நல்ல பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்துவிட வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையை கூறி காட்டுகின்றானே, வயலுல் முஸல்லி, தொழுகையாளுக்கு நரகம் இருக்குது என்று சொல்லி காட்டுகின்றானே. அந்த மோசமான குணங்கள், அனாதைகளை அரவணைக்காமல் அனாதைகளுக்கு கெடுதல் செய்யக்கூடியவர்கள், அனாதைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடியவர்கள், அனாதைகளை மிரட்டி வைப்பவர்கள், அனாதைகளை தங்களுக்கு அடிமை போல் செயல்பட வைப்பவர்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாவும் அண்ணலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் தொழுக வேண்டும், நீங்கள் ஏழைகளுக்கு உதவ வேண்டும், உணவில்லாமல் கஷ்டப்படுகின்ற ஏழைகளுக்கு உதவ வேண்டும், பசியார கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது, இந்த ஏழைகளுக்கு யார் உணவை கொடுக்க மறுக்கின்றார்களோ, கொடுப்பதை விட்டும் தடுக்கின்றார்களோ, அத்தகைய மோசமான கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து இன்றைய நாள் எப்படி நாமெல்லாம் ஒன்று குழுவிருக்கின்றோமோ, இதை பொழுது நாம் தொழுகின்ற தொழுகையை அல்லாஹ் பொருந்தி கொண்டு நாளை மறுமையிலே கயாமத்திலே சுவனபதியிலே நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயரிய சுவனத்தை நமக்கு தந்து நல்லொரு பாணிப்பாக இந்த துஆவோடு, அது மட்டுமல்லாமல் எந்த தொழுகையை அல்லாஹ் தனது சக்கராத்ஹாலுடைய நிலைமை வரைக்கும் தொழுக வேண்டுமென்று நமக்கு மார்க்கம் உத்தரவிட்டிருக்கின்றதோ, அந்த தொழுகையை முறையாக நாம் தொழுது ஒரு வக்து கூட விடாமல் முழுமையாக தொழுது நாமும் இந்த இஸ்லாத்துடைய அந்த புனியல் இஸ்லாம் அல் ஹம்ஸ் என்று சொல்வார்கள், அந்த தூணை நிலைநாட்டியவராக மாறி அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து சுமனத்தை வழங்குவானாக என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.